Good morning, students. Last class we saw what is not-for-profit organization, what are the features, final account என்னென்ன போடலாம்னு சொல்லி சொன்னால் அது ஃபைனல் பின்னாடி தான் வரும்போது இப்போ திரும்ப பார்க்கலாம். அப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு சின்ன ஐடியா இருக்கும். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரெண்டு சர்வீஸ் டு த பப்ளிக், பொதுமக்களுக்கு சேவை செய்யுது. அப்போ அதனுடைய வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ் தான். சொல்ல மாதிரி என்ன சொல்லலாம், லாப நோக்கம் இல்லாமல் மக்களுக்கு ஏதேனும் சேவை செய்வதற்காக ரெண்ட அளித்த அந்த வார்த்தையெல்லாம் மறக்கக்கூடாது. நீ பண்ண புதுசு புதுசாக வார்த்தைகளை போட்டு எழுதிட்டு இருக்கக்கூடாது. எஸ்டாப்ளிஷ்னா தோற்றுவிக்கப்படுதால் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் ரெண்டரிங் சர்வீஸ் டு த பப்ளிக் வித்தவுட் எனி ப்ராஃபிட் மோட்டிவ். அதான் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிள்ஸ் என்னடா, ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ், லைப்ரரிஸ், இது மட்டும் எழுதுனா போதும். இப்போ நெக்ஸ்ட் at the end of the accounting period the following final accounts are prepared by not for profit organization. கணக்காண்டு இறுதியில் கீழ்கண்ட இறுதி கணக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன சொல்லுங்க, முன்னாடி சொல்லிட்டேன் நான். அங்க வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் போடுறாங்க, பிசினஸ் வியாபார அமைப்புல நம்ம போடுறது ஃபர்ஸ்ட் எடுத்து ட்ரேடிங் அக்கவுண்ட். இங்கே ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட், பெறுதல் செலுத்தல் கணக்கு தெரியுது. பெறுதல் செலுத்தல் கணக்கு. அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட். அங்க நம்ம என்ன பண்றோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், லாப நோட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இதுல செகண்ட் ஒன் போட்டோம், ப்ராஃபிட் அண்ட் லாப நட்ட கணக்கு. இங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட். இன்கம்னா வருவாய், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுன்னு அர்த்தம். அப்ப இரண்டாவது அது இங்கே போடக்கூடிய கணக்கு வருவாய் செலவின கணக்கு. மறக்காது. மூணாவது என்ன பண்ணுறோம்னா பேலன்ஸ், அங்கேயும் பேலன்ஸ் இருக்குன்னா இங்கேயும் பேலன்ஸ் இருக்கா, மறக்காது. இப்போ புக் எடுத்துக்கோ. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் தி இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. 2013 நிறுவன சட்டத்தின்படி பிரிவு 8வது பிரிவின்படி ஒவ்வொரு வாணிக நோக்கற்ற அமைப்பு பதிவு செய்யப்படுகிறது. அண்டர்லைன் பண்ணிக்கோ, ஏன்னா இதெல்லாம் ஆன்சர்ல கேட்பாங்க. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்டர்ட், பதிவு செய்யப்படுகிறது அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் தி இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. 2013 நிறுவன சட்டத்தின் பிரிவு 8 ஒவ்வொரு வாணிக நோக்கற்ற அமைப்பு பதிவு செய்யப்படுகிறது. பதிவு தேவைப்படுகிறது to prepare the income and expenditure account and balance sheet as per schedule 3 of the Indian Companies Act 2013. பிரிவு 8 படி பதிவு செய்யணும். அதே போல என்ன சொல்றாங்க, அடுத்தது ஷெட்யூல் அட்டவணை 3 படி ஒவ்வொரு வாணிக நோக்கற்ற அமைப்பும் தன்னுடைய வருவாய் செலவின கணக்கையும் இருப்பு நிலை குறிப்பையும் கட்டாயம் தயார் பண்ணுங்க. அப்ப ரெண்டையும் அண்டர்லைன். செக்ஷன் 8ங்கிறது பதிவு செய்யுங்கள், ஷெட்யூல் 3ங்கிறது கணக்குகளை தயார். எந்த கணக்குகளை, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தயார் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டை போடணும், அதையும் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது நோட் போட்டு குறிப்பு போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திஸ் யூனிட் இந்த பாடத்தை வந்து ஒழுங்க நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நாட் ரிஜிஸ்டர், பதிவு பெறாத வாணிக நோக்கற்ற அமைப்புகளை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆர் டீல் வித் ஹென்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் அஸ் பர் ஷெட்யூல் 3 ஆஃப் தி இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அதனால் வந்து அந்த 2013 சட்டத்தின்படி இங்கே நம்ம பார்க்குற அமைப்புகளும் இந்த வருவாய் செலவின கணக்கையும் இருப்பிலை குறித்து தயாரிக்க வேண்டியதில்லைங்கிறோம். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வாணிக நோக்கம் தயார் பண்ணாங்க கண்டிப்பாக தயார் பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தயார் பண்ணணும், அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டையும் தயார் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் சொல்லும்போது சொல்றாங்க, ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இஸ் எ சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். மறக்கவே மறக்காது. ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இஸ் ஏ சம்மரி, அது ஒரு தொகுப்பு. எதை, கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன், ரொக்க நடவடிக்கைகள் மற்றும் வங்கி நடவடிக்கையின் தொகுப்பே பெறுதல் செலுத்தல் கணக்காகும். மறக்காது. இது ஒரு கேஷ் புக் மாதிரி தான். கேஷ் புக்ல நீ என்ன செய்வ, பணம் வந்தா
எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வருதா, பெறுதல் பக்கத்தில் பற்று பக்கத்தில் டெபிட்ஸ், பணம் போகுதா கிரெடிட்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் லைக் கேஷ் புக், மறக்கக்கூடாது. அடுத்தது அதான் சொல்கிறாங்க. Income and expenditure account is a summary of cash and bank transactions are not for profit organization. Prepared at the end of each financial year. Prepared at the end of each financial year. ஒவ்வொரு கணக்காண்டின் இறுதியிலும் இது தயாரிக்கப்படுகிறது. It is a real accounting nature. Real account. Accounts are classified into two: personal and impersonal. Impersonal account also classified into two: real account and nominal account. Real என்ன? இதெல்லாம் சொல்லியிருக்கோம், 11th சொல்லியிருக்கோம். ரியல்னா சொத்து கணக்கு இருக்கு, நாமினல்னா பேரளவு கணக்குன்னு சொல்லுவோம். இப்போ இதை என்ன சொல்றாங்க பாருங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் இஸ் எ ரியல் அக்கவுண்ட். பெறுதல் செலுத்தல் கணக்கு ஒரு சொத்து கணக்காகும். அனலை பண்ணிக்க ஆப்ஷன்ல ஒரு கண்டிப்பா வரும், மறக்கக்கூடாது. எப்போ கேட்டாலும் சொல்ல தெரியணும். ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட் இஸ் எ ரியல் அக்கவுண்ட். அடுத்தது, the receipts and payments account begins with the opening balance or cash and bank. இது தொடக்க கையிருப்பையும் தொடக்க வங்கி இருப்பையும் தொடங்கப்படுகிறது. It is the receipts and payments account begins தொடங்குகிறது, தொடக்க இருப்பை கொண்டு தொடங்குகிறது. ends with the closing balances, இறுதி இருப்பை கொண்டு முடிவடைகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான், தொடக்க இருப்பை கொண்டு தொடங்க பெறும், இறுதி இருப்பை கொண்டு முடிக்க பெறும். அடுத்தது சொல்றாங்க, with the opening balance of the cash and bank and ends with the closing balance of cash and bank. இறுதி ரொக்க இருப்பு வங்கி இருப்பை கொண்டு முடிவெறும், தொடக்க வங்கி இருப்பு தொடக்க கையிருப்பை கொண்டு தொடங்க பெறும். All cash receipts are sold on the debit side. இப்பதான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன். All cash receipts, அனைத்து ரொக்க பெறுதல்களும் என்ன சொல்றான், are sold காட்டப்படும் எங்க, on the debit side. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ரிவர்ஸ் சொல்றியா, all cash receipts are sold on debit side. All cash payments are sold on credit side. எல்லா ரொக்க பெறுதல்களும் பற்று பக்கத்தில் பதியப்படும். எல்லா ரொக்க செலுத்துதல்லாம் உண்டாந்து பணம் போகுதுன்னு அர்த்தம். பெறுதல்லாம் வருது, செலுத்தல்லாம் போகுது. பணம் வருதா டெபிட் சைடு, வேற ரூலே கிடையாது. கேஷ் புக்குக்காரனே சொன்னோம், பணம் வந்தா பற்று பக்கம், பணம் போனா வரவு பக்கம். அதே மாதிரி தான் இங்கேயும் பணம் வந்தா பற்று பக்கம், பணம் போனா வரவு பக்கம். பணம் வருது அதுக்கு பேர் ரிசீப்ஸ் பேரு, பணம் போகுது அதுக்கு பேர் பேமெண்ட்ஸ் பேரு, மறக்கக்கூடாது. அப்ப all cash receipts are sold in the on debit side and all cash payments are sold on credit side. Next, all cash receipts and cash payments whether of capital or revenue in nature. All cash receipts அனைத்து ரொக்க பெறுதல்களும் and cash payments ரொக்க செலுத்துதல்களும் whether of capital or revenue in nature. அது முதலினமாக இருந்தாலும், கேபிட்டல்ல முதலினமாக இருந்தாலும் ஆ ரெவன்யூ வருவாயினமாக இருந்தாலும் will be recorded in the receipts and payments account. அதான் சொல்றாங்க. ஒரு ரொக்க பெறுதலோ ரொக்க செலுத்துதலோ கேபிட்டல் நேச்சர் ஆர் ரெவன்யூ நேச்சர், அது முதலினமாக இருந்தாலும் சரி வருவாயினமாக இருந்தாலும் சரி ஆர் ரெக்கார்டட் இன் தி ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட், பெறுதல் செலுத்தல் கணக்கில் பதிவு செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட், they may relate to the current year or the previous years or the subsequent years. They may relate to the எவைகள் இந்த வருஷத்துக்குரியதாக இருக்கலாம், கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் சென்ற ஆண்டுக்குரியதாக இருக்கலாம், சப்சிக்வெண்ட் இயர்ஸ் இனி வரக்கூடிய ஆண்டிற்காக இருக்கலாம். எந்த வருஷத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த வருஷத்தில் செலுத்தப்பட்டிருந்தாலும் பெறப்பட்டிருந்தாலும் இந்த வருஷத்துக்கு கணக்கில் வரும். மறக்கவே மாட்டோம். 2020 இப்போ வந்திருக்கு, பதிவு பண்ணுறோம். போன வருஷம் 2019, போன வருஷம் அது வராமல் போயிடுச்சு. அந்த 2019 இப்போ வருது, பதிவு பண்ணுறோம். அடுத்த ஆண்டு 2021, அது 2021 ரிசிப்ட்ஸ் இப்போ வந்திருக்கு, பதிவு பண்ணுறோம். அதை தான் சொல்கிறாங்க, they may relate to current year or previous year or subsequent year. எந்த ஆண்டுக்குரியதாக இருந்தாலும் இந்த ஆண்டு கணக்கில் ஒரு உண்மையாக பெறப்பட்டிருந்தாலும் செலுத்தப்பட்டிருந்தாலும் அந்த ஆண்டு கணக்கில் வரும், மறக்காது. அப்போ 2 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஆல் கேஸ் ரிசீவ்ஸ்
ஆர் ஷோன் ஆன் டெபிட் சைட். அனைத்து ரொக்க பெறுதல்களும் எங்கே காட்டப்படும்? பற்று பகுதியில் காட்டப்படும். ஆல் கேஷ் பேமெண்ட்ஸ் ஆர் ஷோன் ஆன் த கிரெடிட் சைட். அனைத்து ரொக்க செலுத்துதல்களும் வரவு பகுதியில் காண்பிக்கப்படும். அடுத்தது என்ன சொல்றாங்க? அது முதலினமாக இருந்தாலும் சரி, வருவாய் இனமாக இருந்தாலும் சரி, ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ல வரும்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்லி சொல்றாங்க? ஆல் கேஷ் ரிசீவ்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் வெதர் ஆஃப் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ இன் நேச்சர். வெதர் ஆஃப் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ இன் நேச்சர். அது முதலினமாக இருந்தாலும் சரி, அது வருவாய் இனமாக சரி, வில் பி ரெக்கார்ட் ஆன் த ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ரெண்டுமே இங்க வரும், மறக்காது. அடுத்தது they may relate to the current year or the previous year or subsequent year. It means that irrespective of the period, அந்த பீரியட் கணக்கில் எடுத்துக்கிறது. irrespective of period for which the amount is received or paid. எந்த வருஷத்துக்குரிய கணக்காக இருந்தாலும் சரி, received or paid, செலுத்தப்பட்டிருந்தாலும் அல்லது பெறப்பட்டிருந்தாலும், it is recorded if cash is received or paid during the year. எந்த ஆண்டிற்குரியதாக இருந்தாலும், இந்த ஆண்டில் செலுத்தப்பட்டிருந்தால், இந்த ஆண்டில் செலுத்தியதாகவோ, இந்த ஆண்டில் பெறப்பட்டதாகவோ, இந்த ஆண்டு கணக்கில் அது பதிவு செய்யப்படும். மறக்காது, அது கணக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அடுத்தது நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச்சஸ். நான் கேஷ் ஐட்டம்ஸ் ரொக்கம் சாராத விவரங்கள். ரொக்கம் தான் ரொக்க நடவடிக்கைகள் மட்டும்தான் ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ல வரும். ரொக்கம் சாராத நடவடிக்கைகள் வராது. ரொக்க சாராத நடவடிக்கைகள் என்ன சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க எக்ஸாம்ஸ். வாட் ஆர் த நான் கேஷ் ஐட்டம்ஸ் 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். அண்டர்லைன் பண்ணிக்கோ. நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச்சஸ் டெப்ரிசியேஷன். நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச்சஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் தேய்மானம் என்று பேர். என்ன சொல்றான்? கிராஜுவல் அண்ட் பர்மனன்ட் டெக்ரீஸ் இன் அன் அசெட்ங்க. ஒரு சொத்தின் படிப்படியாகவோ, கிராஜுவல் அண்ட் பர்மனன்ட் நிலையாகவோ குறையக்கூடியதான் தேய்மானம். தேய்மானம் சிம்பிளா நினைச்சுக்கோ. ஒரு நிலை சொத்தை பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையே தேய்மானம் எனப்படும். நீ ஒரு சைக்கிள் 5000 வாங்கியிருக்கிற, 5000 வாங்கின சைக்கிள் இந்த வருஷம் ஃபுல்லாக நீ ஓட்டிக்கிட்டே இருக்கிற. 5 இந்த வருஷம் ஃபுல்லாக ஓட்டினது பிறகு அடுத்த வருஷம் அதை விற்கலான்னு நீ பார்க்குற. விற்கலான்னு சொல்லும்போது நீ வாங்க வர வேண்ட. போன வருஷம் நான் 5000 வாங்கினேங்க, ஒரு 5500 ரூபா கொடுன்னு சொல்லிச்சுன்னா அது கொடுக்க மாட்டேன். அவன் என்ன சொல்லுவான்? நீ 5000 வாங்கினது உண்மை, அந்த சைக்கிள் 1 வருஷம் ஓட்டிருக்கே இல்லையா? அப்போ அந்த சைக்கிள் எவ்வளோ தேய்மானம் ஏற்பட்டிருக்கும்? அப்போ ஒரு 1000 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுன்னு தான் கேட்பான். அப்போ அந்த சைக்கிளால் நீ அடைந்த நன்மை, ஓராண்டில் அடைந்த நன்மை, யுவர் கன்சியூம் ப்ராஃபிட் இஸ் கால்டு டெப்ரிசியேஷன். ஒரு நிலை சொத்தின் மூலம் ஓராண்டில் நுகரப்பட்ட பயனே அதன் தேய்மானம் எனப்படும். அப்போ தேய்மானம் எதில் வருது? நான் கேஷ் ஐட்டத்தில் வருது, ரொக்கம் சாரா விவரத்தில் வருது. அப்போ டெப்ரிசியேஷன். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், கொடுபட வேண்டிய செலவுகள். கொடுபட வேண்டியது என்ன? இந்த வருஷம் நீ ஒரு கடையில் வாடகைக்கு இருக்க, உன் கடை வாடகை மாதம் 1000 ரூபாய். நீ 12 மாதத்துக்கு வாடகை கொடுக்கணும், 10 மாதத்துக்கு கொடுத்துட்ட, இந்த 2 மாதம் கொடுக்காம இருக்க இல்லையா? அதுக்கு தான் கொடுபட வேண்டிய செலவுன்னு பேர். அந்த கொடுபட வேண்டிய செலவுகள் நான் கேஷ் ஐட்டத்தில் வரும், அதெல்லாம் இந்த கணக்கில் வராது. அடுத்தது அக்ரூட் இன்கம், பெறப்பட வேண்டிய வருமானம். பெறப்பட வேண்டிய வருமானம். உனக்கு பேங்க்ல வந்து வட்டி 10,000 ரூபா வரணும். நீ போட்ட முதலீடு பணத்துக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்க, அந்த பணத்துக்கு வந்து வட்டி வரணும். பேங்க்ல 10 மாதத்துக்குரிய வட்டி கொடுத்துட்டாங்க, இல்லை 2 மாதம் வட்டி கொடுக்காம இருக்காங்க. அப்போ கொடுக்காம இருக்கிறத நீ இந்த வரலையே நட்டு இந்த வருஷம் கணக்கில் கேட்கக்கூடாது. அது வராமல் இருக்கா இல்லையா? அதுக்கு தான் பேர் அக்ரூட் இன்கம் பேர். பெறப்பட வேண்டிய வருமானம் வராது. கொடுபட வேண்டிய செலவுகள் வந்து நான் கேஷ் ஐட்டத்தில் வந்து டெப்ரிசியேஷன் தேய்மானம் வந்துடுது. அடுத்தது ஆர் நாட் ஷோன் இன் ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இவைகள் எல்லாம் பெறுதல் சென்ற கணக்கில் காட்டப்படுவது கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? recording the opening balance, cash in hand in favor of bank balance on the credit side. பற்று பக்கம் தொடக்க இருப்பையும் ரொக்க இருப்பையும் வங்கி இருப்பையும் எழுது. If there is bank overdraft, அங்கே வங்கி மேல்வரைப்பட்டு இருந்தால் அதை வந்து கிரெடிட் செய்கிறது. பேங்க் ஓவர்டிராஃப்ட் என்ன? withdraw more than our deposit from the bank. withdraw more money more than our deposit from the bank. வங்கியிலிருந்து நாம் செலுத்திய தொகையை விட அதிக அளவு பணத்தை எடுத்துவிட்டால் அதற்கு வங்கி மேல்வரை பற்று என்று பெயர்.
அது பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் நீ பேங்கில் கடை வாங்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ கடையெல்லாம் டெபிட் சைடு வராது, எந்த பக்கம் வரும்? கிரெடிட் சைடு வரும். அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் எந்த பக்கம் நீ எழுதணும்? கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் பீடிங் போட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் தொகை எழுதணும். இது இப்போ வரிசையாக பார்ப்போம்.